கிரீஷ் கர்னாட் வந்து யார் அப்படின்னா, அவர் இங்கே தமிழகத்துல வந்து கூத்துப்பட்டுற முத்துசாமி மாரி அங்க கர்நாடகத்துல வந்து அவர் ரொம்ப பெரிய ஆளு. அவர் வந்து இந்த மாரி நாடகம், மொழி, இலக்கியங்கள்ல வந்து ரொம்ப சீனியரு. அவர் நிறைய விருதுகள்லாம் வாங்குனவரு. அவர் இங்க நமக்கு நடிகரா தான் தெரியும். கர்நாடகாவுல அவ்வளோ பெரிய பெரிய மொழி ஆளுமை உள்ளவரு. அவர் வந்து எழுதுன துக்ளக் நாடகத்த வந்து இங்கே கேபி அவர்கள்ட்ட, பாலச்சந்தர் கிட்ட வந்து இவரு ஆக்ட் பண்ணி காமிச்சதுக்கு பிறகு தான், அவர் வந்து இப்படி ஒரு வித்தியாசமா ஆக்ட் பண்றாரு. அது என்ன சீன்னா, அந்த டெல்லிக்கு தலைநகர டெல்லியிலேருந்து வேற இடத்துக்கு மாத்துறது அப்படிங்கிற சம்பந்தமான அந்த காட்சிய மட்டும் நடிச்சு காமிச்சிருக்காரு. அப்படித்தான் வந்து இவரோட ஆக்டிங் வந்து பிடிச்சு போயிருக்கு. மோனோ ஆக்டிங்கா வந்து அவர் பண்ணி காமிச்சார். பல விஷயங்கள் வந்து அவருக்கு ஒரே ஆள் வந்து எல்லா கேரக்டருமா நின்னு ஆக்ட் பண்றது. அது வந்து பாலச்சந்தருக்கு பிடிச்சு போய் தான் அவர் வந்து ரொம்ப அவர ரஜினிய வந்து ரசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுதான் வந்து ரஜினிக்கு வந்து பெரிய வேறு ஒரு இயக்குனரா இருந்திருந்தால், இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? இந்த உயரத்துக்கு வர கொண்டு வந்திருப்பாங்களா? அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு படத்துக்கு அவங்க வாய்ப்பு குடுப்பாங்க. ஆனா ரஜினியோட முகமும், அவருடைய அவருடைய பணிவும் முதல்ல அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல பார்த்து அவரு ஒரு ஃபங்ஷனுக்கு வந்து அவர பார்த்து கை குடுத்த அந்த அந்த தொனியும் இருக்குல்ல, அது வந்து சிநேகமான சிரிப்பும் அது வந்து பாலச்சந்தருக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு.